ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்தது. இனி சிரிக்கும் காலங்களோ வந்துவிட்டது. யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் அமையும். இன்றைய நாள் சற்று மோசமாக தோன்றலாம், ஆனால் நாளைய நாள் உன்னுடைய காதுக்கு சிறந்த ஒரு விஷயம் வந்தே சேரும். நான் இன்று ஒரு இரகசியமான ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்வதை தயவு செய்து யாரிடமும் பகிர வேண்டாம். அப்படி நீ பகிர்ந்து இந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது உனக்கு பலிக்காமல் கூட ஆகும். அதனால்தான் சொல்கிறேன். நான் இப்பொழுது இந்த வாக்கில் குறிப்பிட்டு இருக்கும் இந்த மந்திரத்தை நீ யாருடைய ஒரு மிக நெருக்கமான நபரிடம் கூட சொல்லக்கூடாது. நீ தனிப்பட்டு இந்த மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும். நான் உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்துதான் ஒவ்வொன்றையும் சொல்வேன். உனக்கு ஒரு மாதிரியான தலையெழுத்து அமைந்திருக்கும். அதற்கு தகுந்த பரிகாரங்களை நான் உனக்கு சொல்வேன். அதே மாதிரிதான் ஒவ்வொரு நபர்களுக்கும். நீ போய் எனக்கு நல்லது நடந்துவிட்டது இன்னொரு நபர்களுக்கும் சொல்வேன் என்று சொன்னால் உனக்கும் பலிக்காத நிலைமையாக ஆகலாம். முதலில் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கும் இந்த கடினமான விஷயத்தை உன் வாழ்க்கையிலிருந்து எடுப்போ. அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நீ உதவலாம். ஏனென்றால் உனக்கே யாராவது ஒரு நபர் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைமையில்தான் இருக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சோர்வுகளை மட்டுமே சந்தித்து வெற்றியை சந்திக்க மாட்டோமோ என்று நினைக்கிறாய். எப்படி நீ வணங்கும் தெய்வம் உன்னை சோதனைக்கு ஆளாக்கும். காலம் நேரம் அனைத்தும் கைகூடும் அல்லவா? எதிர்பார்த்த சுபத்துவம் உன் வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் சேரும் அல்லவா? எந்த நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தேடல்கள் உள்ளது. அந்த தேடல்கள் அனைத்தும் கூடிய விரைவாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அல்லவா? யாரையும் நினைத்து எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயம் கொள்ளாதே. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மாறிய நிலைமையிலேயே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலேயும் அனைத்தும் நல்ல விதமாக மாறும். அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஏற்றதாக இருக்கும். காலங்களோ நேரங்களோ மற்ற விஷயங்களோ எதையும் போட்டு குழப்பாதே. எந்த நிலைமையிலும் உன் வாழ்க்கை அழகான ஒரு புதிய அத்தியாயத்தோடு பிறக்கலாம். அதை நான் இருக்கிறேன். நல்ல வளமுடனும் நல்ல ஐஸ்வர்யத்துடனும் செய்து கொடுக்க. எத்தனையோ காலங்கள் எத்தனையோ நேரங்கள் உன் மனதை போட்டு காயப்படுத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் திருப்தியாகவே நடந்தே தீரும். யோசித்துப்பார். எத்தனை விதமான கவலைகளோடு நீ வாழ்கிறாய். யாருமே உன்னை இதை செய் அதை செய் என்று ஒரு வழியை கூட காட்டவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ இல்லை நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்திலேயோ இல்லை மனதுக்குள் பயங்கள் வரும் நேரத்திலேயோ நான் சொல்லும் இந்த ஒரு வார்த்தைகளை நேரத்திற்கு தகுந்தது போல உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல இப்போ பணம் வேண்டுமென்றால் அதற்கானதையும், உங்களுக்கு மரணமயம் இருக்கிறது என்றால் அதற்கானதையும் நான் உங்களுக்கு மந்திரம், அதாவது பணத்தை ஈர்ப்பதற்கானதையும் மனதுக்குள் பயங்களை ஒழிப்பதற்கானதையும் சொல்லி தருகிறேன். அது தேவைப்படும் பொழுது, அதாவது பணம் வேண்டும், இந்த நிமிஷம் எனக்கு இந்த பணம் வேண்டும், இன்று இந்த பணம் வேண்டும் என்று நீங்கள் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பணமும் அந்த செல்வ செழிப்புகளும் ஈர்த்து வரும்.
நான் சொல்லிக் கொடுக்கும் மந்திரத்தின் மூலமாக நீங்கள் பலவிதமான நன்மைகளை அடையலாம். காலம் நேரம் அனைத்தும் கைகூடும். உங்களுக்கு நல்ல நேரம் வந்ததினால் மட்டுமே தான் இப்பொழுது இந்த நிமிஷம் இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் எல்லா இடத்திலேயும் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை நன்றாக காதில் வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவைப்படும் பொழுதோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் கலக்கமாக இருக்கும் பொழுதோ ஓய்வாக இருக்கும் பொழுதோ அதை சொல்லுங்கள். நற்பலன்களையே நீங்கள் அடைவீர்கள். இப்பொழுது நான் சொல்வது ஓம் நசி மசி என்றால் யமனையும் வெல்லலாம். சில நேரத்தில் மரண பயங்கள் இருக்கும் பொழுதோ உடலில் ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று ஒரு நிமிஷம் உங்களுக்கு கலக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சிவனை நினைத்து ஓம் நசி மசி என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மரண பயத்திலிருந்து யமனையும் உங்களால் வெல்லலாம். புரிந்ததா? அதே நேரத்தில் ஒரு எதிரி உன்னோடு இருக்கிறான். அவன் அதிகமாக தொந்தரவுகளை உங்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த தொந்தரவுகளிலிருந்து தீய சக்திகளிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரியாத ஒரு நிலைமையில் நான் இப்பொழுது சொல்லும் இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அது என்னவென்றால் ஓம் அங் அங் கெடுதல் நிகழாது. புரிந்ததா? இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது கெடுதல் நிகழாது உங்களுடைய வாழ்க்கையில். ஓம் அங் அங் ஓம் அங் அங் இதை மனதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லலாம். 108 முறை கூட நீங்கள் சொல்லலாம். சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கெடுதல்கள் நிகழாது. ஒரு மனிதனிடம் நீங்கள் பணம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த பணத்தை அந்த மனிதன் கொடுக்கவில்லை. ஒரு மனிதனிடம் ஒரு வேலையை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை அவர் ரொம்ப நாளாக காக்க வைக்கிறார். ஒரு மனிதன் உங்களிடம் பேசவில்லை. ஒரு உறவு, அந்த உறவு உங்களோடு பேச வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் அந்த உறவானது பேச வேண்டும். ஒரு உலகமே உங்களுக்கு வசியமாக வேண்டும். இந்த உலகத்தில் யார் உங்களுடைய பேச்சை கேட்கவில்லையோ அவர்கள் கேட்க வேண்டும் என்றால் நான் இப்பொழுது சொல்லும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். ஓம் லங் வங் ஓம் லங் வங் ஓம் லங் வங். இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களை ஈர்த்து கொண்டு வந்தே தேரும். எல்லா விஷயத்திற்கும் ஒவ்வொரு ரகசியங்கள் உண்டு. கூடிய விரைவிலேயே அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நலமும் வளமும் உங்களுக்காக வந்து அடையும். யாரையும் எதிர்பார்த்து இந்த பூமியில் நீங்கள் பிறக்கவில்லை. ஆனால் என்னை நம்புகிறீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கான அத்தனை விதத்திலும் அற்புதத்தையே நிகழ்த்துவேன். நல்லது நடக்கட்டும். நல்லது நடந்தே ஆகட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.